வணக்கம். குமுதா சிவகுமார். 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலங்களை இந்த லெசனில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 10 கோலம் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 16வது கோலம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு லெசனில் சொல்லியிருப்பேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுலையும் அதில் டீட்டெயிலாக இருக்கும். அதையும் வேணாலும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்துக்கு போவோம். இன்றைக்கி இந்த பேட்டர்ன் வச்சு தான் போட போகிறோம். இது யூ பேட்டர்னில் ஜாயின் கொடுத்த மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி பேட்டர்னில் ஜாயின் கொடுத்த மாதிரியும் இருக்குது. இந்த பேட்டர்னை எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணி போட்டோம்னா கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். 3.3 வருஷம் கோலம் போட்டதோட எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணி போட்டோம்னா கோலம் ரொம்ப நல்லா வரும். அது இன்றைக்கி கோலத்தில் எப்படி இதை அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த கோலம் போட்டிருக்கேன். இதுக்கு புள்ளி 7 புள்ளி 2 வரிசை அது மாதிரி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 5 புள்ளி 3 புள்ளி 1 புள்ளி இதை மாதிரி புள்ளி. இப்போ இதில் இந்த 3 புள்ளியில் இந்த பேட்டர்னை இப்படி போடுவோம். இந்த 3 புள்ளியில் அதை ஃபேஸ் பண்ணி இப்படி திருப்பி போடுவோம். இப்போ இந்த பேட்டர்னை 2 தடவை போட்டிருக்கோம். இப்போ ஜாயின் இதையும் முதல்ல ஜாயின் பண்ணுவோம். மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுப்போம். இங்கே ஒரு புள்ளி இருக்குல்ல, அது இப்படி ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த 2 டிசைனையும் இந்த 2 இடத்துலையும் ஜாயின் பண்ணுறேன். இதுவும் ஒரு கோலமாக தான் வந்திருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இதையும் ஜாயின் பண்ணி இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணலாம், சேர்த்து போட்டு வரும். இப்போ இந்த பேட்டர்னை வச்சு நம்ம இந்த கோலம் போட்டிருக்கோம். இந்த பேட்டர்ன் அந்த கோலத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுமாரி எப்போதுமே நம்ம ஒரு பேட்டர்ன் ஒரே இடத்துல தான் அந்த பேட்டர்ன் போடுவோம். இந்த இடத்துல 2 இடத்துல அந்த பேட்டர்ன் போட்டு ஜாயின் பண்ணி இந்த கோலத்தை உருவாக்கியிருக்கோம். இதை மாதிரி நம்ம கோலங்களை விதவிதமாக ஜாயின்ஸ் கொடுத்து வெவ்வேறு மாதிரி புள்ளிகளை கொடுத்து நம்ம பேட்டர்னை வெவ்வேறு விதமாக போடும்போது நிறைய கோலங்களும் உருவாக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு எப்படியெல்லாம் கோலம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த கிளாஸில் 12வது பேட்டர்ன் வச்சு கோலத்தை க்ரியேட் பண்ணுவோம். வணக்கம்.